ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமே நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக நன்றி. உடைய பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல கர்த்தாவே, நீரே அப்பா. எல்லாம் உடைய கரத்தில் தான் இருக்குது. ஆவியானவரே, நீர் மகிமையாய் வெளிப்பட வேண்டும். ஆவியானவரே, மனுஷனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பில் ஒரு சீரியஸாக செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சீரியஸ் செய்தி, அதாவது தொடர்ச்சியாக செய்தி கொடுத்து கொண்டே இருந்தோம். கடந்த வாரமும் அந்த செய்தியை ஒரு இடத்துல கொடுத்து கொண்டிருக்கும் போது இதிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் பேசினார். அதை இந்த வாரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அதாவது சபைக்கு ஆவியானவர் சொல்றதை நம்ம கேட்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த சபைக்கு ஆவியானவர், அவர் ஆவியாய் இருக்கிறார். அப்பயே நமக்கு தெரியும் அவர் உருவமாய் இல்லை, ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியானவருடைய சத்தம், சபை அந்த சத்தத்தை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இங்கே நிற்கிற ஊழியக்காரன் வழியாக, உங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் வழியாக, இல்லை அநேக ஊழியர்கள் வழியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் ஆவியானவர் பேசுகிறாரா என்பது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தோட்டத்துக்குள்ள வரும்பொழுது, இந்த சபையை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தினுடைய முதலாவது சபை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஏதேன் தோட்டம் தான் முதலாவது சபை. ஏதேன்ல இருந்து தானே ஒரு தோட்டம், அதுதான் முதலாவது சபை. ஏன்னா அந்த 2:7 கூட அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் எங்க இருந்துச்சு? ஏதேனுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அந்த ஏதேனுக்குள்ள இருந்த அந்த தோட்டத்தினுடைய முதலாவது சபையாக நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த அமைப்பு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இந்த சபையின் அமைப்பை தான் உருவாக்குறார். நான் எப்பவுமே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். இந்த முதல் 11 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் இருக்கு. அதாவது பொக்கிஷம். அதை வெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் புதைச்சி வச்சிருக்கிறாரு. அதை தியானம் பண்ண 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 அந்த 11 அதிகாரத்தை மட்டுமே நம்ம லைஃப்ல முழுக்க தியானம் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள புதைஞ்சிருக்குது. அதில் குறிப்பாக இந்த வாட்டி பார்க்கும்போது ஆவியானவர் இந்த ஆதாம் ஏவாள் தோட்டம் இதை வைத்துக்கொண்டு சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்தினார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சபைக்குள்ளே அந்த ஆவியானவர் என்கிறதான அந்த சத்தம் சபைக்குள்ளே கேட்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. ஆனால் அந்த முதலாவது சத்தத்துக்குள்ளே தேவன் ஆவியாய் தான் இருந்தார். தேவன் ஆவியான தேவன் அந்த இடத்துல அவரோடு கூட இடைபடுகிறார். இடைபடும் போது அந்த சத்தம், தேவனுடைய சத்தமும் அங்கே துணிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சர்ப்பத்தின் சத்தமும் அதுக்குள்ளே துணிக்கிறது. சர்ப்பமும் பேசுது, ஆவியானவர் தேவனும் அங்கே பேசினார். அப்படி இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் அப்படின்னு சொல்றாரு. மேய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறியும். அப்போ அந்த சத்தம், நம்ம எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம சாமுவேல் என்கிறதான செய்தியில் நம்ம பார்த்தோம், தேவனை அறியாத சாமுவேல் அப்படிங்கிற செய்தியில் முதல்ல தேவன் பேசும்போது அது தேவன் தான் பேசுகிறாரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாங்க. யாரு? சாமுவேல். ஆனால் இங்கே பிரச்சனை அது இல்லை. இங்கே தேவன் பேசுகிறாருன்னு தெரியும். தேவன் தான் பேசினாரு. அவர் என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு, என்ன காரியத்தை சொல்லிட்டு போனாருங்கிறதெல்லாம் நம்ம இப்போ இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த தேவன் பேசினதையும் மீறி அங்கே அது இன்னொரு சர்ப்பத்தின் சத்தத்துக்கும் அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். அதுதான் அங்கே அந்த சபைக்கான பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த முதல் சபைக்கான பிரச்சனை. இன்னைக்கு நாம சபை நடத்துகிறோம், நம்ம எல்லாமே இருக்கிறோம். சபைனா நாம தான். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், சபை என்பது டினாமினேஷன் நான் சொல்லவில்லை, அல்லது எந்த ஒரு குறிப்பிட்டதான சபையை சொல்லவில்லை, நம்மை குறித்து சொல்லுகிறேன். ஏவாள் என்கிறதான ஸ்திரீ தான் சபை. அவள் ஒருத்தி தான் இன்னைக்கு சபை. அவளுடைய சபையை நடத்தக்கூடியதான அந்த ஊழியன் தான் யாருன்னு கேட்டால் ஆதாம். அதே மாதிரி இன்னைக்கு சபை இருக்கிறத நடத்துகிற ஊழியன், தூதன் இருக்கிறார்கள். தூதனா சொல்லக்கூடியது சபையினுடைய தூதன் என்று சொல்லி வேதம் அந்த ஊழியக்காரனை குறித்து சொல்லுகிறது. சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன், போதிக்கிற அந்த ஊழியக்காரர்கள் 5 பேர் இருப்பார்கள். 5 வகையான ஊழியங்கள் சேர்ந்து தான் ஒரு சபையை கட்டுகிறது. அப்போ இந்த சத்தம் சபைக்குள்ள வரும்போது அது ஆவியானவருடைய சத்தமாக இருக்கிறதா? ஆவியானவர் சொல்லுகிறதை அவர்கள் கேட்கிறார்களா, அல்ல யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வகையில் இந்த காரியத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த போது அல்லது தியானித்து கொண்டிருந்த போது ஒரு மிக நல்ல விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். 2 முறை ஆண்டவர் ஏதேனுக்குள்ளே வருகிறார். நாம் எப்படி இப்போ இருக்குதோ, முதலாவது இயேசு வந்தார், 2வது முறையும் இயேசு வந்தார். இப்போ நம்ம அடுத்து இயேசுவின் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். இப்போ நம்ம அந்த 3 காரியத்தை இது உள்ள நம்ம பார்க்குறோம். ஏதேனுக்குள்ள எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது முறை ஆண்டவர் உள்ளே வருகிறார். முதலாவது முறை தோட்டத்தில் ஆதாமை ரெடி பண்ணி, ஆதாம் விழாவிலிருந்து ஏவாளை ரெடி பண்ணி,
கொடுத்துட்டு மட்டும் போல, ரெடி பண்ணி வச்சுட்டு மட்டும் போல, அவங்களுக்கு 2 காரியம் செய்கிறார். ஒன்று, அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 16, 17 ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். சகலவித விருட்சங்களின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பிரமாணம். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கமாண்ட்மெண்ட்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது அவரோடு கூட ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறாராம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். அதோடு கூட நிறுத்தவில்லை, அடுத்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 15வது வசனத்தில் அவனை எதற்காக நான் இங்கே கொண்டு வந்து வைத்தேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஒன்று, பண்படுத்தவும், 2வது காவல் காக்கவும். இங்கிலீஷில் எப்படி இருக்கு, சில இதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் வேலை செய்யும் ஃபார் ஒர்க், அப்புறம் டு காட் இட், டு பாதுகாப்பதற்காக அப்படின்னு இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு ஊழியமும் கொடுக்கப்பட்டது, பிரமாணமும் கொடுக்கப்பட்டது. இந்த பிரமாணத்தை இவன் கை கொள்ள வேண்டும், அவர் சொன்ன ஊழியத்தை அவன் செய்ய வேண்டும். முதலாவது சபை. இன்னைக்கும் சபைகளுக்கு ஆண்டவர் பிரமாணத்தையும் கொடுத்திருக்கிறார், ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா பைபிளில் 2 இருக்கும். நியாய பிரமாணம் ஆரோனின் முறைமை அப்படின்னு இருக்கும், சுயாதீன பிரமாணம் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு இருக்கும். அதாவது ஊழியம் ஒன்று இருக்கிறது, பிரமாணம் ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆரோனின் முறைமை ஊழியம் இருந்தது, அதை நிறைவேற்றுவதற்கு சில பிரமாணங்கள் இருந்தது, அதுதான் நியாய பிரமாணம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு சுயாதீன பிரமாணம் அல்லது கிருபையின் பிரமாணம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுகிற அந்த ஊழியன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியம் பண்ணுகிறதா இருக்கணும். இப்போ இந்த ஆதாமும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியக்காரனாக தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ தோட்டத்தை காவல் காக்கவும் அவர் செய்ய வேண்டியது ஒரு வேலை. ஹி வாண்ட்ஸ் டு ஒர்க். அதே நேரத்தில் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அவன் என்ன செய்கிறாரு? ராஜாவாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் எல்லாவற்றையும் காவல் செய்கிறவனாக. ஒரு ஊழியன் எப்படி தன் சபையை பாதுகாத்துக் கொள்ளுகிறவனாக, ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனாக, அந்த பிரமாணத்தை செய்கிறவனாக இருக்கணும் ஆசாரியன். அதே நேரத்தில் ஆளுகையும் இருக்கிறது. 2ம் ஆதாம் கிட்ட இருக்குது பாருங்க. ஒரு பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படியணும், அதே நேரத்தில் ஆளுகையும் செய்யணும். ஆசாரியத்துவமும் இருக்கிறது, இங்கே ராஜத்துவமும் இருக்கிறது. ராஜரீக ஆசாரிய கூட்டம், இது 2ம் சேர்ந்தது தான் ஆதாம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் அவன் உருவாக்கப்படுகிறான். ஆரம்பத்திலே அப்படிதான் ஆண்டவர் அவன் உருவாக்குறார். இப்போ ஆதாமுடைய இந்த பிரச்சனை என்ன? அவனுக்கு பிரமாணம் கொடுத்தாச்சு, அடுத்து அவனுக்கு ஒரு ஊழியம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பிரமாணம் எங்கே தவறாகுது, ஊழியம் எங்கே தவறாகுது, அதான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அதுதான் நமக்கு அடையாளம். இன்னைக்கும் நமக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், ஒவ்வொரு விசுவாசி நீங்கள் இருக்கிறீர்களே, ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் நம்ம இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அவரை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்தார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம்னா அதான் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆரோன் ஆசாரியரை மட்டும்தான் இருந்தார், ராஜாவாக இல்லை. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆசாரியர் இருந்தார்கள், தனியாக ராஜா இருந்தார்கள். ராஜா ஆசாரிய வேலையை செஞ்சானா அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடும். அப்போ ராஜா அந்த ஆசாரிய வேலையை செய்யக்கூடாது. அதை செய்த ஒரே ராஜா யாருன்னா தாவீதும் சாலமோனும் மட்டுமே செய்தார்கள், மற்றபடி யாருமே செய்யல. அதுக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கிறது. அப்போ நாம புதிய ஏற்பாட்டில் இருக்க நீங்களும் நானுமே அந்த ராஜாக்களும் ஆசாரியரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசாரியன். நீங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். உங்க வீட்டில் ஒரு சபை இருக்குது, நீங்க தான் அந்த சபை. இப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான மிக முக்கியமான ஊழியம் என்ன, 2வது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, நோவாவுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அதே நேரத்தில் அவர் ஊழியமும் செய்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணி ஊழியமும் செஞ்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு வேலையும் கொடுக்கப்பட்டது, பேழையும் கட்டணும்னு சொல்லி வேலையும் கொடுக்கப்படுது. ஸோ அவர் 2மே அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஆசாரிய வேலையும் இருக்கு, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆளுகையும் இருக்கிறது, 2ம் கொடுக்கப்படுகிறது. இப்போ உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற, அதாவது உங்களுடைய சபை அப்படின்னு சொல்கிறது, நான் உங்களை தான் சொல்கிறேன். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதலாவது வேலை என்ன? பண்படுத்தவும் காவல் காக்கவும். ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன தெரியுமா? அவன் தோட்டத்துக்குள்ளே செய்த முதலாவது தவறு, எல்லாருமே சொல்லுவாங்க நான் பழம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் பழம் சாப்பிட்டது 2வது தவறு. அவர் செய்த முதல் தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும், காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் அது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்போ சர்ப்பங்கிறது என்ன? காட்டு மிருகம். ஏங்க காட்டு மிருகத்துக்கும் ஆதாம் செய்ததுக்கும் என்ன தப்பு? ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? ஏதேன்னு ஒரு காரியத்தை உருவாக்குறாரு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசி இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன்.
ஏதேன் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அது உள்ள ஒரு தோட்டத்தை, கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் அப்படின்னு தான் ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு. ஏதேன் தோட்டத்தை நம்ம ஏன் சொல்றோம்னா, ஏதேன்ல இருந்த தோட்டம், அதனால அதுக்கு பேர் ஏதேன் தோட்டம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த தோட்டத்தில் அதில் கொண்டு வந்து ஆதாம ஆண்டவர் வைக்கிறார். இப்படி ஆதாம கொண்டு வந்து வச்சுட்டு அந்த தோட்டத்தை ஆண்டவர் அவன் கண்ட்ரோலில் விடுறாரு. அந்த ஏதேன் அவன் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. ரெஸ்ட், அந்த ஏதேனுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் பூமி. இப்போ ஆண்டவர் மிருகங்களை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறாரு? 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், தேவனாகி கர்த்தர் சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கிறார். இன்னைக்கு நம்ம காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னா எதை சொல்லுவோம்? காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் காட்டு மிருகம், நம்ம வீட்டில் வளர்க்கறதுக்கு பேர் வீட்டு மிருகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆதாம் காலத்தில் காடு நாடு தனியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுக்கு ஆளுகைக்கு உட்பட்டிருந்த அந்த ஆண்டு கொள்ளுங்கள்னு அந்த சொன்ன ஏதேனும் அந்த தோட்டமும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம். அப்போ அது அவனுடைய நாடு, அது உள்ள இருக்கிறதெல்லாம் நாட்டு மிருகம். இப்போ அதுக்கு வெளியே இருக்கு பூமி, ரெஸ்ட். அந்த பூமிக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்குது, அதெல்லாம் காட்டு மிருகம். இந்த காட்டு மிருகங்கள் இந்த நாட்டுக்குள்ள வராதபடி, தோட்டத்துக்குள்ள வராதபடி காவல் காக்கிற வேலை தான் ஆதாமுடைய வேலை. காவல் காக்கிறதுனா என்ன? அங்கிருந்து இங்கே வரக்கூடாது. அப்போ என்னங்க செய்யணும்? இங்க இருக்கிற ஆதாமுடைய வேலை என்ன? இது வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிற வேலை. ஆனால் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றதான வார்த்தை என்னன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவருக்குள் ஆவி பூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிதானே. அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆதாமுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை 28வது வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னு இருக்கு. பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தணும். அது எப்படி நிரப்பி கீழ்ப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஏதேனுக்குள்ள இவங்க 2 பேர் இருக்கிறாங்க, தோட்டத்துக்குள்ள இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பாங்க. இவங்க வேலையே அதுதான். 930 வருஷம் இவருக்கு எதுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்துருக்கிறாருன்னா, இவர் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்று 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 அப்படியே அந்த தோட்டம் ஏதேன் அப்படியே தாண்டி பூமி ஃபுல்லா இவங்க சந்ததி வரும்போது, தேவனுக்கு பயந்தவர்கள் பூமி முழுக்க வரும்போது, பூமி முழுவதும் இவனுக்கு கீழ்பட்டு இருக்கும், இவன் தேவனுக்கு கீழ்பட்டு இருப்பான், பூமி தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இவன் பூமியிலிருந்து பலுகி பெருகி 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 அந்த தோட்டத்துக்குள்ள இருந்து பலுகி பெருகி 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 அப்படியே முழு பூமியும் தேவ பக்தி உள்ள சந்ததியை அப்படியே நிரப்பணும். இந்த சிஸ்டம் தான் இஸ்ரவேலையும் உண்டாக்கினது ஆண்டவர். இப்போ எல்லாரும் போன பிறகு 12 கோத்திரத்தை செலக்ட் பண்றாரு. அவங்களுக்கு பேரு ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஆசாரிய ராஜ்யம்னு பேர் அதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 12 கோத்திரமே ஆசாரியர்கள். இவங்க என்ன பண்ணணும்? அப்படியே பலுகி பெருகி பெருகி நியாய பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முழு பூமியையும் அப்படியே நிரப்பி இருக்கும் போது இயேசுவானவர் கடைசியாக வந்து இறங்குவார். காலம் நிறைவேறின போது அவர் வருவார். அவர் வந்து இறங்கி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வார். இதான் ஆக்சுவல் பிளான். அதனால தான் அவங்களுக்கு பேர் ஆசாரிய ராஜ்யம். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை. ஆனால் இப்போ என்ன நடந்தது? இப்போ தோட்டத்துக்குள்ள இருந்து இவங்க பலுகி போய் வெளியே போறதுக்கு பதிலாக இப்போ வெளியே இருந்து ஒரு சர்ப்பமானது தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. இப்போ நான் அதை தான் சொல்லுவேன். ஆண்டவர் இன்னைக்கு திருச்சபையை எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு? சபையினுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரமாணம் என்ன? இந்த பிரமாணத்தில் மிக முக்கியமானது என்ன? நம்ம என்ன சொல்றோம்? பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியினால நாம் நிரப்பணும். இந்த சபையானது உலகம் முழுதும் பரம்பி இந்த பூமியானது சபைகளால் நிரப்பப்பட வேண்டும், தேவ பக்தி உள்ள மக்களால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மெயின் மோட்டிவ். ஆண்டவர் நம்மளை உருவாக்குனதான கோர் இதுக்கு தான். அதனால தான் ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறதை போல நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். ஏன் அந்த காட்டு மிருகத்துக்கு நடுவில் நம்மளை அனுப்புகிற ஆட்டுக்குட்டியானவர் நம்மளை ஏன் அப்படி அனுப்புகிறாருன்னா, நாம் போய் அதை கீழ்ப்படுத்தி இந்த பூமி முழுக்க தேவனுக்கு பயந்த சந்ததிகளால் நிரப்பணும். அதுதான் நம்முடைய வேலை. அதனால தான் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். இந்த மோட்டிவை நம்ம மறந்துட்டோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்படுறது எதுக்காக? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது எதற்காக? பாவம் மன்னிக்கப்படுவது எதற்காக? நான் இனி ஆசீர்வாதமாக இருப்பதற்காகன்னு சொல்லி உன் மைண்டில் சர்பத்தின் ஒரு உபதேசம் உன் சிந்தனையில் போடப்பட்டு விட்டது. இந்த பூமியில் நீ ஆசீர்வாதமாக இருப்பது தான் உனக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தத்தை அவங்க போட்டாங்க. இப்போ நம்ம அதை 2வது பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆச்சு? இவன் காவல் காக்க வேண்டியவன், இவன் நிரம்பி பூமியை நிரப்ப வேண்டியவன், இப்போ உள்ளுக்குள்ள என்னத்தை விட்டுட்டான்? சர்பத்தை விட்டுட்டான். இவனுடைய வேலையில் ஊழியத்தில் ஒரு தவறு வந்து விட்டது. இதுதான் இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கும் அதான் நடக்குது.
இன்னைக்கு சபைகளுக்குள்ள நமக்குள்ள, நான் சபை நம்மள சொல்றேன், நமக்குள்ள நாம போய் ஓநாயை ஆட்டுக்குட்டியா மாற்ற வேண்டிய நாம, ஓநாய்கள் சுபாவத்தோடு இருக்கிற ஜனங்களை ஆட்டுக்குட்டியாய் மாற்ற வேண்டிய நாம் இன்னைக்கு நமக்குள்ள சர்ப்பங்களை விட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே சர்ப்பங்கள் வருகிறது, சர்ப்பத்தின் உபதேசம் வருகிறது. இன்னைக்கு எதை நம்ம உள்ள விட்டுட்டோம் பார்த்துக்குங்க. இன்னைக்கு ஏன் சபை கெட்டு போச்சு? சபை கெட்டு போனதுக்கான காரணம் என்ன? சர்ப்பத்தின் சத்தம் சபைக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கு. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இதை பவுல் அழகாக விளக்குகிறார். உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த 1-2 வசனத்துல சொன்னவர் 3ஆவது வசனத்துல எனக்கு ஒரு பயம் இருக்கு. எந்த பயம்னா, அந்நிய போதனை உங்களுக்குள்ள வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் எதற்கு ஈக்குவலா இருக்கு? எதுக்கு அவர் கம்பேர் பண்ணி பேசுறாருன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு கம்பேர் பண்ணி பேசுறார். இதை பத்தி நம்ம தனியா கற்புள்ள கன்னிகைன்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறோம். இப்ப சபைகளுக்குள்ள அந்நிய போதனைகள் வர தொடங்கி விட்டது. அந்நிய போதனைகள் வரும்போது அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அவள் கற்பிழக்கிறோம். கற்புள்ள கன்னிகை கிறிஸ்துவினுடைய வித்து, கிறிஸ்துவினுடைய வசனம் இருக்க வேண்டிய சபைக்குள்ள அந்நிய போதனை வரும்போது, அந்த அந்நிய போதனை உங்களுக்குள்ளே கலக்கும் போது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு சர்ப்பத்தினுடைய போதனையை ஃபாலோ பண்ண தொடங்குறீங்க. இந்த சர்ப்பத்தினுடைய வித்து உங்களுக்குள்ளே வருதான். அந்த வார்த்தை, கிறிஸ்துவினுடைய வசனம் வந்தா கிறிஸ்துவினுடைய வித்து, சர்ப்பத்தினுடைய வசனம் வந்தா சர்ப்பத்தின் வித்து. கிறிஸ்துவினுடைய வசனம் உள்ளே வந்து கிறிஸ்துவினுடைய வித்து உங்களுக்குள்ள என்ன செய்யும்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பிறப்பிக்கும். இப்போ சர்ப்பத்தின் சத்தத்தை நீங்க கேட்டு அதன் மூலமாக உங்களுக்குள்ள பிறக்க போறது என்ன? சர்ப்பத்தின் குட்டிகள், விரியன் பாம்பு குட்டிகள் பிறக்கும். ஏன் இன்னைக்கு 2 ஆவிக்குரியவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம்? பரிசுத்தவான்கள் வந்துதான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் பிறக்கிற குழந்தை ஏன் அப்படி பிறக்குது? ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பரிசுத்தமாய்த்தான் உண்டாக்கினார். அவர்தான் அவர்களுக்கு விவாகம் பண்ணி வைத்தார். அவர்தான் கொண்டு வந்து ஆதாம் கையில் ஒப்படைத்தார். பரிசுத்தமான தேவன் முன்னின்று ஒரு பரிசுத்தமான ஆதாமுக்கும் ஒரு பரிசுத்தமான ஏவாளுக்கும், ஏன்னா அவங்க பாவமே செய்யல, பழமே சாப்பிடல, கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ அவர்களுக்குள்ள பிறக்கிறது ஏன் காயின் பிறக்குது? காயின் வருவதற்கு காரணம் என்ன? இந்த சத்தம் மட்டும் இருந்திருந்தால் அவர்களுக்குள்ளிருந்து பிறக்கக்கூடியது வெறும் ஆபேலாக இருந்திருக்கும். கூட சர்ப்பத்தின் சத்தமும் உள்ளே நுழைஞ்சிருச்சு. சர்ப்பத்தின் வித்து வார்த்தையாக உள்ளே நுழைஞ்சதுனால அதனால கர்ப்பம் தரித்து பிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, காயின் பிறந்தது. லிட்டரலா சொல்லவில்லை, ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன். ஆதாமுக்கு பிறந்த குழந்தை தான் காயின், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சுபாவம் சர்ப்பத்தின் சுபாவமாக இருக்கிறது. காரணம், ஆதாம் அவளை அறிவதற்கு முன்பதாக சர்ப்பத்தினுடைய சத்தம் உள்ளே கருவுற்று விட்டது. அதைத்தான் இன்னைக்கும் சொல்றேன். 2 பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா பிறக்கிற குழந்தை துன்மார்க்கனா இருக்குது, பிறக்கிற குழந்தை பணத்தாசை உள்ளவனா இருக்குது, பிறக்கிற குழந்தை பொருளாசை உள்ளவனா இருக்குது, பிறக்கிற குழந்தை உலகத்தின் பாவத்தை நோக்கி ஓடுது. பிறக்கும் போதே குழந்தைக்கு கோபம் வருது. சில குழந்தைக்கெல்லாம் 1 வயசுல பாருங்க பயங்கர கோபம். ஏன் இது எப்படி இந்த சுபாவம் வந்துச்சு? வெறும் கிறிஸ்துவினுடைய சத்தம் மட்டும் உங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா, அல்லது சர்ப்பத்தின் சத்தமும் உங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு உட்காந்து டிவியில சர்ப்பத்தின் சத்தம் கேட்குறீங்க, இன்டர்நெட் வழியா சர்ப்பத்தின் சத்தம் கேட்குறீங்க, வாட்ஸ்அப் வழியா சர்ப்பத்தின் சத்தம் கேட்குறீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு சீரியலை பார்க்கறதுனால அதனால் எனக்கு என்ன ஏற்பட போகிறது? நீ ஒரு தேவ மனுஷனுடைய செய்தியை கேட்கும் போது உனக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது என்று நீ உணர்கிறது உண்மை என்று சொன்னால், ஒரு சீரியலை பார்க்கும் போது ஒரு சர்ப்பத்தின் மாற்றம் உனக்குள்ளே வருவதும் உண்மை. ஒரு தேவ மனுஷனுடைய பாட்டை கேட்கும் பொழுது உனக்குள்ளே உன் ஆவியில ஒரு களி கூறுதல் வருகிறது உண்மை என்று சொன்னால், ஒரு பிசாசின் மனுஷன் பாட்டை கேட்கும் பொழுது, ஒரு உலகத்து மனுஷன் பாட்டை கேட்கும் போது உன்னுடைய ஆவியிலே ஒரு தப்பான காரியம் மாற்றம் வருவதும் உண்மை. அப்படி வராதுன்னு சொல்லாதீங்க. உங்களை அறியாமலே இது நடக்கும். உங்களுக்குள்ள சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு பழத்தை சாப்பிட்ட உடனே அவளை அறியாமலேயே காயினுக்கான விதை விழுந்து விட்டது. காயினுக்குள்ளே சர்ப்பத்தின் விதை விழுந்து விட்டது. அதனாலதான் பொல்லாங்கான காயின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெரி கேர்ஃபுல். எதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்குள்ள என்ன சத்தம் கேட்குது? நான் சபைகளுக்குமே சொல்லுகிறேன். இப்ப சபை திறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய கள்ள போதனைகள் உள்ளே வருது, அந்நிய போதனைகள். அதான் பவுல் சொல்றாரு, அந்நிய போதனைகள். இன்னைக்கு அந்நியத்துக்கு அந்நிய போதனை நான் சொல்றது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய போதனை சொல்லல. அந்நிய போதனைனா என்ன? உனக்கு கொடுக்கப்பட்டதான போதனை என்ன? இங்கே பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்களேன், அழகா பிரமாணம் கொடுக்கிறார். ஆதாமை பார்த்து ஒரு பிரமாணம் சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16-17 ஆண்டவர் பிரமாணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்க 3 காரியங்கள் இருக்கு.
அதாவது 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 9ஆம் வசனத்தில் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களை உண்டாக்கினார். 2வது தோட்டத்துக்கு நடுவே ஜீவ விருட்சம். 3வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணார். 3 விதமான விருட்சங்கள்னா மரம், அதனுடைய பழங்கள். 3 விதமான விருட்சம் வருது. என்னென்ன விருட்சம்? முதல்ல எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். இப்போ இந்த 2ஆம் அதிகாரம் 16, 17 ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் அப்படின்றார். இது சாப்பிடக்கூடியது. இங்கே 3 விதமான கனிகளை உண்டாக்குறாரு. அந்த 3 விதமான கனிகளை என்னென்ன செய்யணுங்கிறதான பிரமாணத்தை இங்கே கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு நீ சாப்பிடலாம், 2வது ஒன்று சொல்றாரு சாப்பிடக்கூடாது, 3வது ஜீவ விருட்சம். அதை பற்றி அங்கே ஆண்டவர் பேசவே இல்லை. அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. சகல விதமான கனிகளை புசிக்கலாம்ங்கிறதுலே ஜீவ விருட்சமும் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உருவாக்கும் போது சகல விதமான கனிகளையும் நன்மை தீமை அறியத்தக்க கனியையும் ஜீவ விருட்சத்தையும் உண்டாக்கினார். 3ஐயும் செப்பரேட் பண்ணும்போது சாப்பிட்ற விஷயத்தை சொல்லும் போது 3த்தையும் செப்பரேட் பண்ணியிருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கணும், சகல விதமான கனிகளை நீ புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது. அப்போ ஜீவ விருட்சம் நான் என்னங்க பண்ணணும்? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காமல் இருந்தாலே ஜீவ விருட்சத்துக்கு வேலை இல்லை. ஒருவேளை நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சா இந்த ஜீவ விருட்சத்தை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அதான் அதோடைய பிரமாணத்தினுடைய இது. இந்த ஜீவ விருட்சங்கிறது ஒரு ஆஃபர், ஒரு பிரைஸ், ஒரு கிஃப்ட். அதனால தான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அது நடுவில் இருக்குது. எதுக்கு 2த்துக்கு நடுவில் இருக்கு? சகலவித கனிகளுக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளுக்கும் நடுவில் இருக்குது. நான் சொன்ன இந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிட்டீனா ஒரு நாள் இந்த பழத்தை நான் தருவேன், ஜீவ விருட்சத்தை தருவேன். நான் சாப்பிடக்கூடாது என்று சொல்ற நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டால் இந்த பழத்தை சாப்பிட விடாமல் நான் தடுத்து விடுவேன். இது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி, ஒரு கிஃப்ட் மாதிரி. அதனால தான் ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறாரு, இதை நீ சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இது உனக்கு நடுவில் இருக்கிற கிஃப்ட். இப்போ 2 பிரமாணம் இருக்கு. எந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும், எந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் ஆரம்பத்துல இருந்தே வருவேன் உங்களுக்கு. இப்போ ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் மனசாட்சி பிரமாணம். அந்த மனசாட்சி பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணது ஆபேல், தப்பாக ஃபாலோ பண்ணது காயின். அவன் மனசாட்சியில் சூடு உண்டவன், கேட்ட கேள்விக்கு மறைக்கிறவன். அவன் மனசாட்சிக்கு தெரியும், ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக தேவனுக்கிட்டே போய் சொல்கிறவன். மனசாட்சி பிரமாணத்தில் அவன் ஃபெயிலியர். 2வது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க லிஸ்ட்டு எபிரேயர் 11 இருக்குது. நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம்ல இருந்து இருக்குது. அதே நியாயப்பிரமாணத்தை சரியாக ஃபாலோ பண்ணாத தேவ ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக சவுல் இருக்கிறாரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. தேவ பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண கோராகின் கூட்டத்தார் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பைபிளில் இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணத்தையும் கரெக்டாக, சுயாதீன பிரமாணம், இதை கரெக்டாக சபையை ஃபாலோ பண்ணுற சபையும் இருக்குது, அதை தப்பாக ஃபாலோ பண்ணுற சபையும் இருக்குது, அந்நிய போதனையும் இருக்குது. வேண்டாம் என்று புசிச்ச கனி. இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னது என்ன? நீ இது சாப்பிடு, இது சாப்பிடாது. இங்கே 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழம் சாப்பிடு, இந்த பழம் சாப்பிடாது. அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த மாம்சம் சாப்பிடு, இந்த மாம்சம் சாப்பிடாத. அதே மாதிரி இந்த தேசத்தில் இரு, அந்த தேசத்துக்கு போகாத. ஒவ்வொன்றுத்துலையும் அந்த செப்பரேஷனை கரெக்டாக கொடுத்தார் ஆண்டவர். இந்த ஜனங்களோட சேரு, இந்த ஜனங்களோட சேராத. இப்படி ஆண்டவர் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, இவங்களை கொண்டு அந்நிய ஜனங்களோட மோவாபிய ஸ்திரீகளோட கூட சேர்ந்தாங்க. தேவன் விலக்கின கனியை புசிச்சாங்க. 6 நாள் நீ மன்னாவை எடு, 7வது நாள் போகாத. இவங்க 6 நாள் போய் 7வது நாளும் தேட போவாங்க, பிரமாணத்தை மீறுவார். கர்த்தர் சொல்றாரு, இதன் மூலமா நான் அவர்களை சோதிப்பேன்னு சொல்றாரு. அடுத்து சொல்வாரு, உனக்கு தேவையான அளவு எடு, எக்ஸஸ் எடுக்காத. இவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸஸ் எடுப்பாங்க, நாத்தம் பிடிக்கும். கொஞ்சமா எடுப்பாங்க, இல்லாம தத்தளிப்பாங்க, பட்டினியா உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரமாணத்தை மீறுகிறதல். கர்த்தர் ஒன்று சொல்லி இதை செய்ய, இதை செய்யாதன்னு சொல்லும் போது அவங்க அதை செய்வாங்க. ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்வாங்க. அங்கேயே 2 கூட்டம் இருக்கும். மோசே போல கூட்டங்கள் அப்படியே ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்வாங்க. ஒரு கூட்டம் அங்கே இருந்துட்டு அகைன்ஸ்டாக செய்யும். அதே தான் இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, சுயாதீன பிரமாணம்னு ஒன்று இருக்குது. இந்த சுயாதீன பிரமாணத்தில் நீ என்ன செய்யணும்னு கர்த்தர் சொன்னாரோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். இந்த சுயாதீன பிரமாணத்தில் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நீங்க செய்யக்கூடாது. இப்ப என்ன செய்யும், ஒரு கூட்டம் உள்ளே வரும், ஒரு சத்தம் உள்ளே வரும், ஒரு அந்நிய போதனை வரும். என்ன வரும், வேண்டாம் என்று விலக்கின கனியை உன்னை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கும். உடனே
இல்லைங்க, இதெல்லாம் எங்களை புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு பாத்திரம் அல்ல. சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா. உனக்கு நான் எல்லாத்தையும் அங்கே சேர்த்து வச்சிருக்கிறேன். உனக்கு இந்த பூமியில எதுவும் இல்லை. இது ஒரு வாடகை வீடு. எல்லாம் தெளிவா இருக்கும்போது அந்த கூட்டம் சொல்லும், இல்லை அதெல்லாம் இல்லை. இந்த பூமியிலேயே உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரனாய் மாற்றுவார். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்குள் என்ன செய்யும்? தேவர்களை போல இருப்பீர்கள்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆசையை, அந்நிய போதனையை கொண்டு வந்து உள்ளே போடும். எப்ப இந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களோ, இந்த சத்தத்தை உங்களுக்கு எப்பொழுது அனுமதி கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் உள்ளுக்குள்ளே சர்ப்பத்தின் வித்தை சுமக்க தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய உபதேசம் இருக்குது, அதுக்குரிய கள்ள போதகர்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் சொல்லப்பட்டபடி கடைசி காலத்துல இந்த உலகத்துல நீங்கள் உங்கள் காதுகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறீர்கள். உங்க மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி பேசுற ஆளு, உங்க சிந்தனை என்ன விரும்புதோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு போதகம், அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களை இந்த வருஷம் அப்படி ஆக்குவார் அப்படின்னும் போது உங்க இருதயம் சந்தோஷப்படுத்து, களி கூறுது. ஆனா என்ன சொல்லுது? எங்களை பார்த்து பிசாசு பயப்படுது, ஆண்டவருடைய போதனை எங்களுக்குள்ள வருது அப்படின்னு உடனே ஒரு ஊழியக்காரன் சொல்றானா உங்களை பார்த்து, இதை பத்தி பெருமைப்படாதீங்க, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, போங்க போங்க மற்ற வேலையை பாருங்கன்னு சொல்லும் போது என்னடா இவர் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அங்க பாருங்க, ஒரு சின்ன பாட்டு பாடின உடனே லைக்ஸ் போட்டு நம்மளை உயர்த்தி அப்படி பண்ணி யூடியூப்ல அத்தனை வியூவர்ஸ் பார்த்து நம்ம எப்படி பாராட்டுறாங்க, கமெண்ட்ஸ்ல எப்படி பாராட்டுறாங்க. இங்க என்ன செஞ்சாலும் ஒரு பாராட்டே வரலையே. இங்க என்ன செஞ்சாலும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்றாங்களே. ஒரு நீதியை செஞ்சுட்டு வந்து நின்னா இன்னும் நீதியாகட்டும்னு சொல்றாங்களே. இவங்க வாயில பாராட்டே வராதா? இந்த மனுஷ பாராட்டை அல்ல, தேவ பாராட்டுக்கு உன்னை ஆயத்தம் பண்ணுகிறது தான் தேவனுடைய போதனை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உன்னை சாட்சி கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தேவனுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கறது. இப்ப நம்ம எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? இந்த மாதிரி போதனைகள் தான் நமக்கு சந்தோஷமா இருக்குது காதுக்கு. இந்த மாதிரி அந்நிய போதனைகள் உள்ளே வரும்போது நம்ம அப்படியே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா. இல்லை பிரதர், இந்த வார்த்தை இருதயத்தை குத்துதே. பேதுரு பேசும்போது இருதயம் குத்துதே. பவுல் பேசும்போது கல்லெடுத்து அடிக்கணும்னு தோணுதே. இயேசு பேசும்போது மலை மேலேருந்து கீழே தள்ளி விடணும்னு தோணுதே. எலியா பேசும்போது நாளைக்கு இந்நேரம் இவன் தலையை வாங்கிடணும்னு தோணுதே. அப்போஸ்தலர்கள் பேசும்போது அடிச்சு ஊற விட்டு விரட்டணும்னு தோணுதே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்ககிட்ட வருகிறதா? அதுதான் தேவனுடைய சத்தம். உன்னை குத்தி உனக்குள்ள இருக்கிற பாவத்தின் அழுக்கை எடுத்து உன்னை உருவாக்கி மாசற்ற கற்புள்ள கன்னிகையாக, கரை திரையற்ற கன்னிகையாக கொண்டு போய் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு வார்த்தைகள் வருகிறதே, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் உன் தோட்டத்துக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு நாள் யோசிச்சேன், ஆண்டவரே, இப்படி சத்தியத்தை பேசிக்கிட்டே இருந்தா, இந்த வெறும் சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இவங்களுக்கு அது ஃபெட்டப் ஆகாதா? கொஞ்சம் ரிலாக்ஸா, அதாவது நம்ம ரொம்ப டென்ஷனாக உட்காந்துக்கிட்டே இருந்தோம், ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யூஸ்வலாக நம்ம மைண்ட் என்ன எதிர்பார்க்கணும்னா ஒரு ரிலாக்ஸாக எதிர்பார்க்கும். சரி, கொஞ்சம் போயிட்டு அப்படி உட்காந்து ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1/2 மணி நேரம் அரட்டை அடிச்சுட்டு வந்தா இன்னும் ஒரு பிரிஸ்காக ஒர்க் பண்ணலாமே, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக தோணுமா அப்படின்னு சொன்னேன். எனக்குள்ள ஒரு தோணும், ஆண்டவரே இப்படியே சத்தியத்தை பேச 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 ஏன் இவர் மெசேஜ் இப்படி தாண்டா இருக்கும், இவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவார் அப்படின்னு தோணுமா அப்படின்னு சொன்னபோது ஆவியானவர் உணர்த்தினது காரியம் என்னவென்று சொன்னால், அப்படி ஒருத்தனுக்கு ரிலாக்ஸேஷன் ஒன்று ஸ்பிரிச்சுவலி தேவைப்படுதுன்னா அவனுக்கு தான் இந்த மெசேஜே தேவை. காரணம், அவன் வழி விலகிற இடத்துக்கு வந்துட்டான், அவன் டயர்டாக தொடங்கிட்டான். அவன் ஆவியில உற்சாகமாக தான் இருக்கணும். எப்போ வரைக்கும்? அவனுடைய முடிவு வரைக்கும். இயேசு வருகிறார் அப்படிங்கிறதாங்க பிரசங்கம். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், இவ்வளவுதாங்க பிரசங்கம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, இவ்வளவுதான் பிரசங்கம். 3.5 வருஷத்துக்கு மேல சொல்லிட்டே இருக்கிறான், வனாந்தரத்துல கத்திக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். ஏங்க இது மட்டும் என்ன நீ பாட்டு சொல்லிட்டே இருக்கிறிய, இயேசு வரார் வரார் வராருன்னு, இயேசு வராருன்னு பின்னாடி ஒருத்தர் வராருன்னு சொல்றிய, வரட்டும் வந்தா பார்த்துக்கலாம், நீ ஏன் கத்துற? வர்ற வரைக்கும் கத்த வேண்டியது என்னோட வேலை. கொஞ்சம் பேர் அப்படி பார்த்துட்டே போவான், அடுத்து என்ன சொல்லுவான், அடுத்த ட்ரிப் வரவாங்க, இவனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் மனம் திரும்பி ஒருத்தர் வராரு வராருன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பான், இவனுக்கு வேற வேலையே இல்லை. ஒரு கூட்டம் ஓடி வந்து ஞானஸ்தானம் எடுக்கும், ஒரு கூட்டத்துக்கு அந்த போதனை தேவைப்படும். இப்போ இந்த ஞானஸ்தானம் எடுத்த கூட்டத்துக்கு எப்படி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஞானஸ்தானம் எடுத்தவன் எப்படி இருப்பான்?
இவர் இருந்தாலும் சொன்னாலும் ஞானஸ்நானம் எடுத்தோம், பின்னாடி யாருமே வரலையே, பின்னாடி யாருமே வரா மாதிரி தெரியலையே, இந்த ஆள் சும்மா இப்படித்தான். உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் மட்டும் இல்லைங்க, எலிசாவே சொன்னாருங்க, தோட்டத்தையும் துறவையும் வாங்குவதற்கு இது காலமானு கேட்டாருங்க. அப்பவே அந்த ஆள் சொல்றாருங்க, டைம் முடிய போகுதுன்னு. எல்லா காலத்திலும் இப்படிதான் ஒருத்தன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். எலிசா போயிட்டார்ல, யோவான் ஸ்நானனும் போயிடுவாங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வருகையை பத்தி பேசுற ஆளை பத்திலாம் கவலையே படாதீங்க, இவங்களாம் சும்மா அப்பப்ப அப்படி ஹீரோஸ் மாதிரி வந்து பேசிட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா, நீ சொன்னது உண்மை, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த இயேசு வருவார், அவர் வருகிற வரைக்கும் நான் உன் பின்னால் சீஷனாக வரேன்னு ஒரு கூட்டம் யோவானுக்கு பின்னாடி சீஷனா போயிடுச்சு. இந்த சீஷனா போன கூட்டம் தான் பின்னாட்கள்ல இயேசுவுக்கு சீஷரா மாறிச்சு. யோவானுடைய சீஷர்கள் எங்க போயிட்டாங்க, இயேசு கிட்ட போயிட்டாங்க. காரணம், இதே செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அவன் ஃபெட்டப் ஆகல. இந்த செய்தி நிஜம், இது வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன்னு அந்த செய்தியை உள்ளுக்குள்ளே கர்ப்பம் தரிக்க வைக்கிறான். அதன் மூலமாக அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். உனக்கு சத்தியத்தை கேட்கறதுல போர் அடிக்க ஆரம்பிக்குதா, சத்தியம் சத்தியம்னு சொல்றாங்களே, இந்த சத்தியத்தை பேசி என்னையா கண்டோன்னு தோணுதா, நீ எங்கேயோ மிஸ்டேக் ஆக தொடங்கன்னு அர்த்தம். சத்தியம் போர் அடிக்க கூடாது, சத்தியம் பரவசமாக்கணும், சத்தியம் உன்னை உருவாக்கும், சத்தியம் உனக்குள்ளே கற்பம் தரிக்கும், சத்தியம் நீதி உள்ள பிள்ளைகளை பெற வைக்கும், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற வைக்கும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு கிறிஸ்துவின் வித்தை உனக்குள்ளே போட்டு உன் மூலமாக தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை பெற வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தியத்தினுடைய சத்தம் மட்டும்தான் உன் சபைக்குள்ள கேட்கணும். இந்த சத்தம்லாம் கேட்க சந்தோஷமா இருக்கும். நீ தேவர்களை போல இருப்ப, புசிக்கும் நாள்ல சாகவே சாக மாட்ட, உனக்கு மரணமே கிடையாது, நீலாம் சாவாமை உள்ள ஆளு, இந்த வருஷத்துல இந்த உலகத்துல நீ 900 வருஷம் இருப்ப, 1000 வருஷம் இருப்ப, கவலைப்படாத. சர்பத்தின் சத்தம், எப்போ நான் உன்னை சந்திக்க போவேன் ஆண்டவரே, எப்போ உங்க திருமுகத்தை நான் பார்க்க வருவேன் ஆண்டவரே, எப்போ உங்க மகிமையை நான் பார்ப்பேன் ஆண்டவரே, எப்போ உங்களுடைய சமூகத்துக்கு நான் நுழைவேன் ஆண்டவரேன்னு உன் இருதயம் என்னைக்கு வாஞ்சியோட கத்திக்கிட்டே இருக்குதோ அதுதான் தேவனுடைய சத்தம். பவுலுக்கு அந்த சத்தம் இருந்துச்சு, நான் தேகத்தை விட்டு போகணும், அவரை பார்க்கணும். அந்த சத்தம் பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சு. எஜமான் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையிலே அவரோடு கூட வாழ்ந்தால் போதும்னு இன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் வரைக்கும் அந்த தாகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த உலகத்தை நேசிச்சு உலகத்துல அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், உலகத்துல இந்த மாதிரி வரணும், அப்படி நடக்கணும் நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னா ஒரு சர்பத்தின் சத்தம் உனக்குள்ள கேட்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம், கேட்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, அவனை பார்த்து, ஆதாமை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, ஆதாமே நான் உனக்கு ஒன்று சொன்னேன், ஆனால் இப்போ நீ எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறேன்னா நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு நீ சொல்கிற. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஏப்பா நான் 2 பேரை தானே உண்டாக்கியிருக்கிறேன் உள்ள, நான் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்லாமல் போகும்போது நீ எங்கிட்ட என்ன சொல்கிற, நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு. அடுத்த வார்த்தை தேவன் அவனை பார்த்து கேட்குறாரு, உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் 2 பேர் தானே தோட்டத்தில் இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் நிர்வாணின்னு உங்கள் 2 பேருக்கு தெரியாது, நானும் சொல்லலை. அப்ப இந்த போதனை எங்கிருந்து வந்தது, இந்த போதனை யார் உனக்கு சொன்னா? இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தங்கள் சபைகளுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிற அந்நிய போதனையை அறியாமல் இருக்கிறார்கள், அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இப்போ நான் இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்ததான ஒரு செய்தி, தமிழ்நாட்டுக்குள்ள நூதனமா சீனாவிலிருந்து உருவான ஒரு கள்ள உபதேசம் பைபிள் ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை சபை போதகர்கள் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் வந்து கிளாஸ் நடத்துகிறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி இஸ்ரேல்லேருந்து ஒரு குரூப் வந்து நடத்துச்சு. நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பல பகுதிகளை நடத்தினாங்க. தூத்துக்குடியில் இந்த மாதிரி கூட நடத்தினாங்க. அங்கே இருக்கிற சகோதரர்கள் நண்பர்கள் அதை பற்றி எனக்கு சொன்னாங்க. அதில் ஏமாந்து போன கூட்டங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ ரீசண்டாக நான் சொல்கிறது இந்த மாதங்களில் எனக்கு அனுப்பி விட்டுருக்குறாங்க வாட்ஸ்அப்பில். இந்த மாதிரி சில கூட்டங்கள் சீனாவிலிருந்து கொரியாவிலிருந்து இந்த மாதிரி கூட்டங்கள் வந்திருக்கு. வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக தேவனை குறித்து பேசுகிறாங்க, காமனாக காடுன்னு பேசுகிறாங்க. பேசிட்டு கடைசியாக அந்த ஜீசஸ் அந்த காட் ஒரு லேடி தான் அப்படின்னு சொல்லி ஒரு சீன தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை லேடி ஜீசஸாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இதற்கு அவர்கள் நிறைய காரியங்கள் செய்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் உலகம் முழுக்க இதை பார்க்கலாம். நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கள். வலு சர்ப்பத்தின் சத்தம் நூதனமாய் உள்ளே நுழையுது. அப்படி இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதான் ரொம்ப ஆச்சரியம்.
இவர்கள் உங்கள் மாம்சத்துக்கு எது தேவையோ அதை பற்றி அப்படி அழகாக பேசிக்கிட்டே உங்கள் ஆத்மாவை திருடுவாங்க. அதான் சர்ப்பம் செஞ்சது. சர்ப்பம் என்ன சொல்கிறான், நீ தேவர்களை போல இருப்ப, நீ அப்படி இருப்ப இப்படி இருப்பன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த ஆளுகை அவன் பிடிங்கிட்டான் பாருங்களேன். அவங்க எப்போ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ ஆளுகை அவன் கையில் போயிடுச்சு. மத்திய 4 அவன் சொல்கிறான், இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் ஆதாம் எல்லாவற்றையும் விற்று போட்டான். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆட்கள் வரும்போது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு எத்தனை கேள்விகள் இமெயிலில் வருது, நிறைய கேள்விகள் இமெயிலில் வருது. அந்த கேள்விகள் அவங்க கேட்குற உபதேசமெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது. எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, எங்களுக்கு ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, இது சரியா, இப்படி செய்யலாமா, எப்படி செய்யலாமான்னு கேட்பீங்க. உங்களுக்கு நாங்கள் ஒரு போதனை கொடுத்திருக்கும் போது, நாங்கள்னா நான் இல்லை, உங்கள் சபை உங்களுடைய போதகர் உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் ஒரு போதகத்தை கொடுத்திருக்கும் போது அதற்கு நேர்மாறான ஒரு உபதேசத்தை ஒருத்தன் வந்து சொல்லும் போது உன் இருதயம் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது? நீ பிறந்ததிலிருந்து வளர்த்த உன் மகளுடைய அன்பை நீ செலுத்தின அன்புக்கு நேர்மாறாக இச்சையோடு கூட அவளை திருடி கொண்டு போக வேண்டும் என்று ஒருத்தன் கொண்டு வந்து அன்பாய் பேசினால், உன் மகள் அவனுக்கு செவி சாய்த்தால் நீ எப்படி வருத்தப்படுவாயோ அதே வருத்தத்தை தான் தேவன் உன்மேல் படுகிறார். இத்தனை ஆண்டு காலம் உன்னை ரட்சித்து உபதேசத்தை கொடுத்து ஒரு சபைக்குள்ளே வைத்து உனக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்திருந்த போது நீ இப்படி அந்நிய போதனைகளுக்கு செவி சாய்ப்பது என்ன? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? உனக்கு இந்த உபதேசம் எங்கேருந்து வந்துச்சு? நான் உனக்கு கொடுக்கல. சில விஷயங்களை நல்லா கவனிங்க. இந்த கள்ள போதகம் பண்ணுகிறவங்க, இந்த மாதிரி அந்நிய உபதேசத்தை கொடுக்குறவங்க, அவங்க ஆரம்பத்தில் பைபிள்லேருந்து அப்படி மேற்கோள் காட்டுவாங்க. ஏன்னா இவங்க கூட பிசாசு கூட வந்து ஃபஸ்ட்டு மேற்கோள் பைபிள்லேருந்து தான் எடுக்கிறான். வேண்டாம் என்று அவர் சொன்ன கனியை உங்களை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ? ஏன்னா அவர் சொன்னது வேதம், அவர் சொன்ன பிரமாணம். அந்த பிரமாணத்தை தான் கையில் எடுக்கிறான். எடுத்துட்டு இப்போ இவன் பிரமாணத்தை உள்ள நுழைக்கிறான். என்ன பிரமாணம்? நீ சாகவே சாவதில்லை. அவர் சாவேன்னு சொல்லியிருக்காரு, இவன் என்ன சொல்கிறான்? சாகவே சாவது. இவன் பிரமாணம். அடுத்து இவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறான். அவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தது போக இவன் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறான். என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள். இவனுடைய பிளஸிங். நான் தான் சொல்லுவேன், இந்த கள்ள போதகம் பண்ணுறவங்க ஆரம்பிக்கும் போது அப்படியே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படியே பைபிள்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு அவங்க போதனையை உள்ளே கொண்டு வருவாங்க. இந்த புக்கை படிங்க, எங்களுடைய இந்த ஸ்தாபத்தை ஒரு ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஒரு புக்கை எழுதினாரு, அந்த புக்கில் இன்னும் கரெக்டாக இருக்குது, மாதம் மாதம் நாங்கள் உங்களுக்கு ஒரு புக் அனுப்புகிறோம், அந்த புக்கை படிங்க. உங்களை அப்புறம் என்ன சொல்லுவாங்க? பைபிள் ஸ்டடி நாங்கள் ஒன்று நடத்துகிறோம், அங்கே வாங்க. அங்கே அந்த புக்கிலேருந்து படிப்பாங்க. அந்த புக்கில் பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கும், ஆனால் அவங்க எடுக்கிறது அந்த புக்கிலேருந்து எடுப்பாங்க. இப்போ நாம் பைபிள் வசனத்துலேருந்து எடுத்துட்டு ரெஃபரன்ஸ் வெளியே எடுத்துக்கிறோம். அவங்க புக்கிலேருந்து எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸை பைபிள்லேருந்து எடுத்துப்பாங்க. இது 100% எந்த உபதேசமாக இருந்தாலும், எந்த டினாமினேஷனாக இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், பைபிளை தவிர்த்து எங்ககிட்ட ஒரு புக் இருக்கு, எங்க ஃபவுண்டர் புக் இருக்கு, அவர் எழுதின ஒரு புக் இருக்கு, அதுல எல்லாம் கரெக்டா எழுதிருக்குன்னு சொல்லி அந்த புக்கை அவங்க படிச்சாங்கன்னா அது கள்ள உபதேசமே. There is no alternate for God's word. தேவனுடைய வார்த்தைக்கு மாறான வார்த்தை, அதுக்கு ஆல்டர்னேட் வார்த்தை உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்க என்ன விரும்புறீங்க? அந்த புக்கில் சொல்ற வார்த்தை உங்க காதுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த புக்கில் சொல்ற வார்த்தை உங்க அப்படியே உங்க மனசை கலிகூற பண்ற மாதிரி இருக்கும். ஏன்? இதுல குத்தம், அது கிளறி விடும். இது குத்தம். ஏன்னா இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இது அப்படிதான் குத்தம். ஆனா தெளிலாளருடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? தேனை போல இருக்குமா. அப்படித்தான் கள்ள போதனை அப்படித்தான் இருக்கும், தேனை போல இருக்கும், கேட்கறதுக்கு அப்படித்தான் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இயேசுவானவர் திரும்பி வராரு. எப்படி ஆதாமை பார்க்க ஆண்டவர் வந்தாரோ, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஓடி ஒளிஞ்சிட்டான். இயேசுவானவர் இஸ்ரவேலை தேடி வராரு. இஸ்ரவேலே இஸ்ரவேலே, இந்த நாளிலாவது நீ என்னை தெரிந்து கொண்டால் நலமாக இருக்குமே. எருசலேமே எருசலேமே கதறாரு, கண்ணீர் விடுறாரு. ஓடி ஒளிஞ்சிட்டாங்க ஜனங்க. அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான் இருக்க வசனம். இந்த விருட்சத்தை யார் உண்டாக்குனது? அவர் தான் உண்டாக்குனாரு. இப்போ இந்த விருட்சத்துக்கு முன்னாடி அவன் ஏன் நிற்கிறான்? அவர்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இயேசு திரும்பி வரும்போது அவர் எந்த நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு அவர்களை கொண்டு வந்தாரோ அதே நியாயப்பிரமாணத்தை அவருக்கு முன்பாக வைத்து அந்த பிரமாணத்தின்படியே அவரை கொன்று போட்டார்கள். அவர் அதான் ரொம்ப முக்கியம். இந்த பிரமாணம் அவர் உண்டாக்குனது தான்.
அந்த பிரமாணத்தை அவங்க தப்பா மாத்திட்டாங்க. இப்ப நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கான பிரமாணமா அதை மாத்திக்கிட்டாங்க. அந்த விருட்சம் அவர் உண்டாக்குன விருட்சம், அந்த விருட்சத்துக்கு முன்னாடி இவன் போய் மறைஞ்சிக்கிட்டான். அதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு திரும்பி வரும்போது, மாம்சத்தில் வரும்போது, தோட்டத்தில் உலாவ வரும்போது, தேவாலயத்தில் உலாவ வரும்போது, இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வரும்போது அவர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதே பிரமாணத்தை கையில பிடிச்சிக்கிட்டாங்க. நான் வந்துட்டு இப்படி வந்து ரத்தம் மாம்சமா நிக்கிறேன், பிரமாணத்துல இப்படி இல்லை. என் குழந்தைகளை ஓய்வு நாள நான் சுகமாக்குறேன், பிரமாணத்துல இப்படி இல்லை. விபச்சாரியை நான் மன்னிச்சு கையில விடுறேன், பிரமாணத்துல இப்படி இல்லையா? எல்லாம் பிரமாணம் 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 சொல்லி மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு நியாய பிரமாணத்தை முன்னாடி பிடிச்சி இயேசுவானவரை அவர்கள் மறுதலித்து விட்டார்கள். கடைசியில் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எப்படி அன்னைக்கு போனாரோ அதே மாதிரி அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சுட்டு போனாரு. தோட்டத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? நீ என்னை போட்டு ஒளிஞ்சிட்ட, என் சத்தத்தை கேட்க நீ விரும்பல, என் சத்தத்தை கேட்டு நீ பயந்துட்ட, சரி ஓகே ரைட், நான் போறேன், நான் இப்போ போறேன். ஆனால் போகும்போது என்ன செய்வேன் தெரியுமா? உனக்கு ஒரு ஆடையை தைத்து விட்டு நான் போகிறேன். உனக்கு ட்ரெஸ் செஞ்சு போட்டு போறேன்பா. என்ன ட்ரெஸ் போடுறீங்க? தோல்ல ட்ரெஸ் போடுறேன். அப்படின்னா உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு மிருகமோ அங்கே அடிக்கப்படுகிறது. அதான் இயேசு திரும்பி போகும்போது அவர் காலம் நிறைவேறின போது வந்தாரு. இவங்க கூட உலாவலான்னு தேவாலயத்தை உலாவினாரு. இந்த ஜனங்க ஓடி வந்து அப்பான்னு வருவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா இவர்கள் எல்லாரும் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் செஞ்சாரு, ஒரு ஆட்டை அடிச்சு, ஒரு மிருகத்தை அடிச்சு, அந்த அது ஆடாதான் இருக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி நீங்க ஆடுன்னு சொல்றீங்க? அது ஒரு மிருகம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லலாம். இருக்கலாம். ஏன்னா பைபிள் படி நியாயப்பிரமாணத்தை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தபசு தோலால் போட்டு மூடினார்னு இருக்கு. தோல் உடைகளை போட்டு மூடினார். அங்கே ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்படணும் நியாயமா. ஸோ இங்கே ஆடா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஒரு மிருகத்தினுடைய தோலை எடுத்து அவன் மேலே போட்டு, இந்த பிரமாணத்தை வச்சுக்கோ, இது உனக்கு நான் ரத்தம் சிந்தி சம்பாதித்த பிரமாணம் கொடுத்து அவனை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் புறம்பாக்கப்பட்டார்கள், வெளியே துரத்தப்பட்டார்கள். தோட்டத்துக்கு போகிற வழியை காவல் செய்யும்படி யார் கையில் கொடுத்தாராமா? கேருபீன்கள் கையில் கொடுத்தார். கரெக்டாக இருக்கும், அப்படியே இருக்கும். தேவன் வந்து, இயேசு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு அந்த முழு எருசலேமையும் காவல் செய்கிற பொறுப்பை புறஜாதியார் கையில் கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க திரும்பி வர வரைக்கும் அது புறஜாதியார் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவனை துரத்தி விட்டுட்டு அந்த பொறுப்பை கேருபீன்கள் கையில் கொடுத்துட்டார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது ஒரு எச்சரிப்பு. உனக்கு ஆண்டவர் காவல் செய்யும்படி ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, தோட்டத்தை காக்கவும் ஒன்று வச்சாரு. எப்போ உன்னுடைய ஊழியத்தில் நீ அசட்டையாக இருந்தியோ, எப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீ அசட்டையாக இருந்தியோ, அப்பொழுதே அதுக்கு ஆல்டர்னேட் உருவாயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் எடுத்து கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஆதாம் தன்னுடைய காவல் செய்கிற பொறுப்பு, அந்த அவ்வளோ பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளதான் ஏன் ஜீவ விருட்சமே இருக்கு. இந்த உலகம் சாகாம நித்தியமா வாழக்கூடியதானே நித்திய ஜீவன் எங்க இருக்குன்னா அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு. அந்த தோட்டத்தை காவல் காக்கிற பொறுப்பு தான் நம்ம கையில கொடுத்தாரு, இஸ்ரவேல் கையில கொடுத்தாரு. இஸ்ரவேல்கிட்ட கொடுத்த அந்த பொறுப்பை அவங்க ரொம்ப அசால்ட்டா யாரோ ஒருத்தன் பேச்சை கேட்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இப்ப நடந்தது என்ன தெரியுமா? அந்த தோட்டத்தை காவல் காக்கிற பொறுப்பு, அந்த பிரமாணம், அந்த தேவ ஆராதனைகள், அந்த வாக்கு தத்தம், அதெல்லாம் அப்படியே இன்னொருத்தன் கையில கொடுத்தா மாதிரி ஆண்டவர் எடுத்து உங்கள் கையிலும் என் கையிலும் கொடுத்திருக்கிறார். அதை காவல் காக்கிற பொறுப்பு இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு இந்த சுயாதீன சபை இருக்குதே, இது சாதாரணமா ஏதோ நீங்க ஒரு கிராண்டா சர்ச்சு கட்டி ஆடி பாடி டான்ஸ் ஆடுற இடம் இல்லை. சபை இருக்குதே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் தவறி விட்டு அது நம் கையில கொடுக்கப்பட்டதுன்னு ரோமருக்கு எழுதுறாரு. அவர் மூத்த சகோதராகி இஸ்ரவேலுக்குரியது. அவங்க தான் அதை காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நியாய பிரமாணத்தையும் அந்த ஆராதனைகளையும் வாக்கு தத்தமும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. அவங்க எப்போ அந்நிய போதனைக்கு அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து வேண்டாம் என்று விளக்கினதான உபதேசத்தை புசித்தார்களோ, அன்னைக்கு அவர்கள் கையிலிருந்து எடுத்து விட்டு அவங்களுக்கு அந்த தோலை போட்டு மூடி நியாயப்பிரமாணத்தை மூடி வெளியே அனுப்பிச்சு விட்டார். இப்போ நம்ம கையில் என்ன இருக்கு தெரியுமா? அந்த தோட்டத்துக்கான காவல் நம்ம கையில் இருக்கு. இப்போ நாம தான் அவருக்கு சகோதரர்கள். நம்ம கையில் பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஏங்க, அவன் தோட்டத்துக்குள்ள தோலை எடுத்துட்டு போயிட்டானே, நான் இப்போ தோட்டத்தின் வாசலை காவல் காக்கிற பொறுப்பு, இப்போ சபை, தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தம், பரலோகத்துக்கு ஜனங்களை கொண்டு போகக்கூடியதான எல்லாம் என் கையில் இருக்குதே, பொறுப்பு என் கையில் இருக்க. இப்போ தோட்டத்துக்குள்ள என்ன இருக்கு? அதே தோட்டத்துக்குள்ளதான் அடிக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய தோலை அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த மிருகத்தினுடைய ரத்தமும் மாம்சமும் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு. அதுதான் உன் கையிலும் என் கையிலும் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சமும் ரத்தமும் ஆகிய கம்யூனியன் உடன்படிக்கை நம்ம கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாரு.
அந்த ரத்தமும் மாம்சமும் இருக்கக்கூடிய தோட்டத்துக்குள்ள நீ போனா தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற ஜீவ விருட்சத்தை சாப்பிட முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பாத்திரத்தில் பானம் பண்ணி என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கர்த்தர் சொன்னார். ஏதேனை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். ஆண்டவர் அவர் வாக்கு தத்தங்கள் ஆராதனைகள் எல்லாத்தையும் விட்டு விரட்டிட்டாரு. அவங்க போயிட்டாங்க. அவங்க ஒரு தோலை மட்டும் மோடிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா ரத்தமும் மாம்சம் இருக்கிற தோட்டம் இன்னைக்கு உங்க கையிலும் என் கையிலும் இருக்கு. இன்னைக்கு அந்த தோட்டத்தின் வாசல்ல நின்றுகிட்டு காவல் காக்கிற பொறுப்பை நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு கேருபீன் கையில ஏதேன் போன மாதிரி நம்ம கையில வந்து நிக்குது. வீசுகிற சுடரொளி பட்டயம் ஆகிய அவருடைய வார்த்தை நம்ம கையில இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அந்த யூதன் என்ன தப்பு செஞ்சானோ, இஸ்ரவேலன் என்ன தப்பு செஞ்சானோ நியாயப்பிரமாணத்துல, அந்த தோட்டத்துக்குள்ள அந்த ஆதாம் என்ன தப்பு செஞ்சானோ அதே தப்பை இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கடைசி காலத்துல சபை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் என்ன செய்யறோம்? நன்மை தீமை அறியத்தக்க கனி சபைக்குள்ள இருக்கு. அதை புசிக்க சொல்லக்கூடிய சர்பத்தின் விரியன் பாம்பின் குட்டிகள் வந்து கொண்டிருக்கிறது. வந்த உடனே இந்த உலகத்துல ஆண்டவர் எதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போனாரோ அதை சாப்பிட சொல்லுவான். ஆண்டவர் எதெல்லாம் விளக்க சொன்னாரோ அதை செய்ய சொல்லுவான். அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஒருத்தன் சொல்லுவான், பிரமாணத்தின்படி விபச்சாரமே தப்பு இல்லைங்கம்மா. ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ செய்ய போற பாவத்துக்கே அவர் மன்னிப்பு வாங்கி கொடுத்துட்டாரியா, தைரியமா பாவம் செய்யும்பா. ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிப்பார் அவரு, அதெல்லாம் நீ கவலைப்பட்டுக்காத, தைரியமா இரும்பா. விரியன் பாம்பின் உபதேசம். இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னது இயேசு. தைரியமா பாவம் செய்யின்னு சொன்னா அது பிசாசு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் அவரை மறுதலித்து போனவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம் என்பது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, என்ன செஞ்சாலும் உன்னை மன்னிச்சிருவாரு, அதெல்லாம் கிருபை உள்ள தேவன், அவர் உன்னை கூட்டிட்டு போயிடுவார்னு ஒருத்தன் சொன்னானா அது வலு சர்ப்பத்தின் சத்தம். இந்த உலகம் உனக்கு பாத்திரம் அல்ல அப்படின்னு சொன்னா அது கிறிஸ்துவின் சத்தம். உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான், உலகத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தை நீ ராஜா மாதிரி இருப்பேன்னு சொன்னா அது வலு சர்ப்பத்தின் சத்தம். இந்த உலகத்தை விட்டு என்னுடைய இருதயம் பரலோக ராஜ்யத்தை நேசிக்கணும்னு சொன்னா அது கிறிஸ்துவின் சத்தம். பரலோகத்தை விடு, இப்ப நீ உலகத்தை பாரு, இருக்கிற இந்த உலகத்தை இப்ப பாருன்னு சொன்னா அது பிசாசின் சத்தம். இன்னைக்கு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல, ஆனா என் இருதயத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த பாரத்துல இருந்து சொல்றேன். இந்த உலகத்தினால மோசம் போயிடாதீங்க, உலகத்தின் ஆசாபாசத்துக்கு மோசம் போயிடாதீங்க, கள்ள சத்தத்துக்கு மோசம் போயிடாதீங்க. இந்த உலகத்தில் உள்ளவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. இந்த உலகத்துல நமக்கு சில பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த பொறுப்புகளை செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. பொறுப்புகளை நான் தட்டி கழிக்க சொல்லல. பரலோகத்துக்கு போறோங்கிறதுனால நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நீ பாரு வெறும் ஜபம் வேத வாசிப்பு ஜபம், அதை நான் சொல்லவே இல்லை. நீ ஜபம் வேத வாசிப்பு செய்யணும், அதே நேரத்தில் அதான் நான் சொன்னேன், அவனுக்கு பிரமாணத்தையும் கை கொள்ளணும், அதே நேரத்தில் தோட்டத்தையும் காக்கணும். 2 வேலை இருந்துச்சு. நீதியும் பிரசங்கிக்கணும், பேழையும் கட்டணும், 2 வேலை இருந்துச்சு. ஜனங்களை ரட்சிக்கவும் செய்யணும், சிலுவையில் போய் அதே நேரத்தில் வியாதியஸ்தர்களை சுகமாக்கி அவர்களை கொண்டு வரணும். அவருக்கு 2 வேலை இருந்துச்சு. எல்லாருக்கும் 2 வேலை இருந்துச்சு. ஜனங்களை வந்துட்டு அன்னைக்கு போய் சுவிசேஷம் சொல்லி ஊர் ஊரா அடி வாங்கணும், அதே நேரத்தில் நிருபங்கள் எழுதி வரப்போற சபைகளையும் காப்பாற்றணும். பவுலுக்கு 2 வேலை இருந்துச்சு. ஒரு எனக்குரியது ஒன்று, நான் செய்ய வேண்டிய வேலை ஒன்று. அதே தான் உங்களுக்கும் உண்டு. தேவன் உனக்குன்னு ஊழியத்தில் ஒரு விஷன் கொடுத்துருப்பாரு, உனக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பாரு. அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். ஆனால் அந்த தரிசனம் உன்னுடைய தனிப்பட்ட தேவனோடு இருக்கிற தொடர்பை துண்டிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்து ஊழியத்தினால தேவனை விட்டவங்க நிறைய பேர், ஊழியத்தில் வரக்கூடிய வருமானத்தினாலும் அல்லது ஊழியத்தின் தேவைகளினாலும் தேவனை விட்டு தூரம் போனவங்க நிறைய பேர். ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, தோட்டத்தை காக்குவது என்னுடைய வேலை, சுவிசேஷம் சொல்லுவது என்னுடைய வேலை, எனக்கு வருகைக்கு ஆயத்தம் பண்ணுவது என்னுடைய வேலை, தீர்க்கதரிசியாக இருப்பது என்னுடைய வேலை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊழியம் இருக்கு, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்கிறாங்க. ஆனால் அதை விட முக்கியம், நாம் தேவன் சொன்னதை கீழ்ப்படுகிறோமா? இந்த பழத்தை சாப்பிடாதன்னா சாப்பிடக்கூடாது, இது உனக்கு பாத்திரம் அல்லனா இல்லை, இந்த உலகம் உனக்கு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், ஃபினிஷ். இதை தவிர்த்து அந்நிய போதனையை உள்ள கொண்டாந்துட்டீங்க, ஒரு நாள் நீங்கள் விரட்டப்படுவீர்கள். உங்களுடைய பொறுப்பு எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேருடைய ஊழியங்கள் அப்படி போச்சு தெரியுமா? இப்போ அவங்க ஊழியத்தில் இல்லையா இருக்காங்க, அந்த வளர்ச்சி அங்கேயே ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்பாங்க. அது வரைக்கும் அந்த ஊழியத்தில் என்ன வந்தாங்களோ அதான் இருப்பாங்க. நான் சொல்லுவேன்,
கிறிஸ்தவத்தினுடைய ஊழியமும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வளர்ச்சி நிறைந்தது. எப்போ வரைக்கும் வளர்ச்சி தெரியுமா? இந்த பூமியை விட்டு நீங்கள் போகிற வரைக்கும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு அது போயிட்டே தான் இருக்கும். அடுத்த ஸ்டேஜுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் போயிட்டே தான் இருக்கும். எப்போ நீங்கள் தேவனை விட்டு தூரம் போய் அந்நிய சத்தத்துக்கு போகிறீங்களோ, நீங்கள் எந்த ஸ்டேஜில் அது வரைக்கும் வந்தீங்களோ அங்கேயே நிற்பீங்க. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க? இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், இதுக்கு மேலே என்னையா மினிஸ்ட்ரியில் இது வரைக்கும் கொண்டாந்துட்டோம், இப்போ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடலாம். உன் மினிஸ்ட்ரி அங்கே நின்றுச்சு, நின்னதே தெரியாமல் நின்றுச்சு. அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் 70 வயசாக இருங்க, 80 வயசாக இருங்க, அந்த வயசும் காரங்கள் எல்லாம் நமக்கு தானே ஒழிய, கர்த்தரை பொறுத்த வரைக்கும் உங்களை இந்த பூமியில் 90 வரைக்கும் வச்சார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 100 வரைக்கும் வச்சார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. 40 எடுத்தாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. உன் வேலை எப்போ முடியுதோ அப்போ எடுத்துருவாரு. உங்க வேலையை அது வரைக்கும் வச்சிருக்கிறாரு. அதுதான் கர்த்தர் நியமித்தது. அப்போ எனக்கு ஆல்டர்னேட்டா இன்னொருத்தரை கொண்டு வர்றாருன்னா நான் அந்த வேலையிலேருந்து லாய்க்கு இல்லாதவன் துரத்தப்பட்டேன்னு அர்த்தம். அதான் அங்கே பார்க்குறோம், அவன் துரத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ நமக்கு கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த திரும்பி போன ஆதாம், அவன் திரும்பி வந்து அந்த தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை புசிக்கணும்னு சொல்லித்தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அந்த தோட்டத்தை இன்னும் வச்சிருக்கிறார். அது பரதீசியாக மாறி 2:7 இருக்கு. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அவர்கள் திரும்பி வரணும், நம்ம ஆண்டவர் திரும்பி வரணும். இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி செய்தி, அது ஒரு 1.5-2 மணி நேரம் செய்தி. அது தனியாக நம்ம சேனல்லையே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது எப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். அதாவது தோட்டத்துக்குள்ளே திரும்பி வந்து அந்த நித்திய ஜீவனை ஜீவ விருட்சத்தை சாப்பிட்றது எப்படின்னு ஒரு தனி மெசேஜ் இருக்கும், அதை பாருங்கள். ஆனால் இப்போது முதல் தடவை வந்தார், பிரமாணங்களை கொடுத்து விட்டு போனார். 2வது தடவை வந்தார், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டது. அவர்கள் பிரமாணங்களை ஃபாலோ பண்ணுறாங்களா, எல்லாம் முடிச்சாலும் பார்த்தா அவன் ஃபாலோ பண்ணலை. பலி ஒன்று செலுத்திட்டு அவனுக்கு தோலை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ திருப்பியும் அவர் வருவாரான்னு கேட்டிங்கன்னா, அவர் தோட்டத்தில் இருப்பார், நாம தான் தோட்டத்துக்குள்ளே போகணும். அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்கிறோம். இப்போ இயேசு வருவார்னு சொல்கிறீங்களே, இயேசு வருவார்னா நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாம் சந்திக்காமடி அவரை பார்க்க போகிறோம். அவர் எங்கே இருப்பார்? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு ஏதேனுக்குள்ளேருந்து அவனை துரத்திட்டு அவர் உள்ளே உட்காந்துக்கிட்டார். நீ திருப்பி என்னைக்கு இருந்தாலும் இங்கே வருவ. அதுதான் இப்போ அடுத்து நாம் செய்ய வேண்டியது. திருப்பி அந்த தோட்டத்துக்குள்ளே போய் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும். இதான் 3வது ஸ்டேஜ். அந்த அப்படியே ஏதேனுக்குள்ள அந்த மேப் இருக்கும். இப்போ நாம் செய்ய வேண்டிய கடைசி அதுதான். எப்படி உள்ளே போனோம், எப்படி அந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்கணும், அதை பற்றி நித்திய ஜீவன் அப்படிங்கிற செய்தியில் இருக்குது. அதை பாருங்கள். கர்த்தர் சொன்னபடி அந்நிய சத்தத்தை கேட்டு தங்களுடைய அழைப்பை இழந்து தோட்டத்தை விட்டு ஓடி போன இஸ்ரவேலர்கள் போல நாம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு நம்ம கையில் தோட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மகிட்ட தான் கர்த்தர் சகல அதிகாரங்களையும் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால உலகத்தை நீங்கள் ஜெயிப்பீர்கள்னு சொல்லியிருக்கிறாரு, பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லியிருக்கிறாரு. அந்த அதிகாரம் இப்போ நம்ம கையில் இருக்கு. இப்போ நாம அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்போமா? ஆதாம் சகலவித கனிகளையும் புசித்தான். ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தான், ஆனால் ஜீவ விருட்சத்தை புசிக்கல. நீங்களும் நானும் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவங்களாக மாறப்போகிறோம். அதற்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது, அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு பிரமாணம் இருக்கு, அதை மட்டும் நான் செய்வேன். அந்த பிரமாணத்தில் சிலதை நான் செய்ய முடியாதபடி, இதெல்லாம் சாப்பிடான்னு சொன்ன மாதிரி சில காரியத்தை செய்ய முடியாதபடி இருக்கும் இந்த உலகத்தில். அது உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அப்படிங்கிறது உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவல். ஏன்னா உலகம் தான் இன்னைக்கு நன்மை தீமை நிறைஞ்சது. மனுஷன் கண்டுபிடிக்கிற எல்லாமே நன்மை தீமை நிறைஞ்சது. அப்போ அது உலக ஆசீர்வாதம் மாதிரி. அதை புசிச்சா நல்லதுன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் கர்த்தர் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வேண்டாம். அப்படி நீங்கள் முடிவிடுங்க. கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை மட்டும்தான் எனக்கு, அதை தாண்டி எனக்கு வேற ஒன்று வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க. ஒரு நாள் வரும், நீங்கள் நானும் ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவர்களாய் மாறப்போகிறோம். இல்லை எனக்கு அந்த தேவர்களை போல இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க பாருங்க. உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனாக இருக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. ஏசு பிள்ளைனா BMW தான் போகணுங்க, அதான் கரெக்டுன்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க. ஏசு பிள்ளைனா ஜெட் ஃப்ளைட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்க. அது நன்மை தீமை அறிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அதை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? நீ ஃபாலோ பண்ணு, உனக்கும் தோட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் போ. நீ ஜீவ விருட்சத்தை புசிக்க முடியாதபடி போ. கர்த்தர் உனக்கு எச்சரிப்பும் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இப்போ எதை தெரிஞ்சுக்க போறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே,
இன்னைக்கும் எங்களுக்கு முன்னாடி அந்த தோட்டம் இருக்குப்பா. இன்னைக்கும் எங்களுக்கு முன்னாடி இந்த விருட்சங்கள்லாம் இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கும் எங்களுக்கு முன்னாடி அந்த பிரமாணம் இருக்கு ஆண்டவரே. நன்மை தீமை அறியத்தக்க பிரமாணமும் இருக்கு, ஜீவ விருட்ச பிரமாணமும் இருக்கு, சகலவித பிரமாணங்களும் இருக்கு. நீர் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஒரு சிலது தான் வேணான்னு ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. இப்போ நாங்க புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரே அந்த ஜீவ விருட்சத்தை மட்டும் புசிக்கிறவங்களாக, அவரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொன்ன மாதிரி, அந்த ஜீவ விருட்சமாகிய நித்திய ஜீவனாகிய உண்மையே தெரிந்து கொண்டு விட்டால் மிச்சம் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும்பா. எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிச்சம் எல்லாத்தையும் மேலேயும் இல்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் ஆகிய உண்மை நாங்கள் தேடுகிறோம். எங்களுடைய பார்வை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய மூச்சு எல்லாம் உண்மை நோக்கி மட்டும் இருக்கும் ஆண்டவரே. எங்கள் தேவையை நீர் சந்திப்பீர். நாங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை பார்க்க கூட வேணாம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவ விருட்சத்தை தேடுகிறவர்களாய் மாற கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த செய்தி தகப்பனே என்ன நோக்கத்துக்கு கொடுக்கப்பட்டது, உம்முடைய பாரத்தை அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.